ஒரு சின்ன மலை பக்கத்துல இருந்த ஊரு. அந்த ஊர்ல அர்ஜுனும் கவினும்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ஸ்கூல் முடிஞ்சதப்புறம் காடு பக்கம் போகிறது, பழைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த ஊரு லைப்ரரியில இருந்த பழைய புக்கை அர்ஜுன் எடுத்தான். அந்த புக்ல ஒரு மர்ம வரைபடம் இருந்துச்சு. அந்த வரைபடத்துல இந்த மலை கீழே பழைய அரசால புதைத்து வைத்திருக்கும் பொக்கிஷம் இருக்குன்னு எழுதியிருந்துச்சு. கவின் இத பார்த்ததுடனே ரொம்ப ஆர்வமா சொன்னான், இது நமக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சர்டா. 2 பேரும் மறுநாளே காலையில ஒரு சிறு பை, தண்ணி பாட்டில், டார்ச் எல்லாம் எடுத்து மலை பக்கம் போனாங்க. காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா காத்துல சிறு சத்தம், மரங்கள் அசைஞ்ச சவுண்ட் எல்லாம் பயம் கொடுத்துச்சு. கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பழைய கல் கிணறு கண்டாங்க. வரைபடத்தில் இருந்த மார்க்கும் அதே இடம்தான். அர்ஜுன் டார்ச் ஆன் பண்ணி கீழே பார்த்தான். அந்த கிணத்துக்குள்ள ஒரு சிறு பாதை இருந்துச்சு. பயம் இருந்தாலும் 2 பேரும் தைரியமா அந்த பாதையில நடந்தாங்க. உள்ள போன உடனே ஒரு பெரிய அறை. அந்த அறையின் நடுவுல பழைய மரப்பெட்டி இருந்துச்சு. கவின் அதை ஓபன் பண்ணினான். உள்ள இருந்தது தங்கம் மட்டும் இல்ல, பழைய காயின்ஸ், சில சிறப்பான கல்லுகள் மற்றும் ஒரு நோட். அந்த நோட்ல எழுதி இருந்துச்சு, இந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைக்குதோ அவன் அதை தனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ண வேண்டும்னு. 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் அர்ஜுன் சொன்னான், இத நம்ம ஊர் ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணலாண்டா. கவினும் சந்தோஷமா தலையாட்டினான். அவர்கள் பொக்கிஷத்துல ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்து பாக்கி எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சாங்க. அந்த ஊர்ல ஸ்கூல் நல்ல டெவலப் ஆச்சு. பல பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த நாளிலிருந்து அர்ஜுனும் கவினும் பொக்கிஷம் கண்டுபிடிச்ச பசங்கன்னு இல்ல, நல்ல மனசு இருந்த ஹீரோகள்னு எல்லாரும் சொன்னாங்க.